பழைய பாடல். இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணி பணி பெற்ற கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணி பணி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும்.
செய்த நன்மைகள் நாம் என்ன செய்யணுமா? நினைக்கணுமா? ஹல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்கு பொண்ணு இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பாரு. ஆனால் நான் செய்கிற காரியத்தை போய் என்ன செய்வேன்? நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம கர்த்தரை நம்ம ஒரு மனதோடு கூட ஹல்லேலூயா அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நம்ம எண்ணி பார்த்து, ஹல்லேலூயா அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்குன்னு வைத்திருக்கிறதை அவர் கொடுக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அவர் தருவார், அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்வேன். அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரப்பும், என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால அந்த ஆவியின் வரங்களினால கர்த்தரை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. எல்லார் வாயிலிருந்து இந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எந்தன் தேவா. பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எந்தன் தேவா. முன்மாறியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே
ஹalleluya. உம்முடைய அக்கினியினால என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya ஹalleluya. வம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிற உம்முடைய வல்லமை, ஹalleluya. உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை அபிஷேகம் என்னை நிரப்படும் ஆண்டவரே. ரகபாராதுலதரபா சந்தனதுரந்தலபா. ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் எழும்பி நின்று ஹalleluya. எல்லாரும் எழும்பி நின்று ஆவிக்குள்ளாக கர்த்தருக்குள்ள நிறைந்து ஹalleluya. உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை எனக்கு நிரூபிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே வல்ல பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவ தண்ணீரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ரகமனதுரதலபா சந்தனதுரதலபா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியினாலே நிரப்புகிறவரே. ஹalleluya ஹalleluya. ஜலத்தினாலும் அக்கினியினாலும் எங்களை நிரப்புகிறவரே, நிரப்புகிற தேவனே, நிரப்புகிற தேவனே. ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் மகிழ்ந்து ஆண்டவரே நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த சமூகத்தில் இருந்து நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆமென். அவருக்கு ஆராதனை
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கே ஆராதனை. என் ஜீவ தண்ணீரே உமக்கே ஆராதனை. என் ஜீவ ஊற்றே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆண்டவரே, உமையே நான் மகிமைப்படுத்துகிறேன். என் ஜீவனுள்ள தேவனையே நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை அல்லேலூயா திறந்து அப்பா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். வேதம் சொல்லுதவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம்முடைய நேசர், அவர் நம்முடைய நேசர், அவர் நம்முடைய தகப்பன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோபின் இடத்துல கர்த்தர் பேசும்போது அவரிடத்தில் சொல்கிறார், நான் வல்லமையுள்ள தேவன், நான் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யோபு அவன் பாவமே செய்யல, அவன் தான் நாவிலிருந்து கூட பாவம் செய்யல. ஒரு நீதிமானான ஒரு மனுஷன் தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. 38ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். நீ நீதிமானாய் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், அது உண்மைதான், அவன் நீதிமான் தான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. யோபின் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது, என்னை போல சத்தம் உனக்கு உண்டோ? நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அதில் உள்ள எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்தவர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யோபுக்கு வெளிப்படுத்துகிறார், நீ நீதிமானாய் இருப்பதற்கு என்னை நீ குற்றவாளி ஆக்குவாயோ? எனக்கு முன்பாக ஒருவனும் இந்த பூமி நல்லவன் இல்லை, பிதாவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் யோபுவிடம் சொன்னேன், எனக்கு முன்பாக தாழ்மைப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாதுன்னு சொல்லி யோபுவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மிருகத்துக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு மனிதன் அதை படைத்த தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்பதற்கு நான் ஒன்றுமில்லை. யோபு அதுதான் சொல்லி 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு ஆண்டவரே தூளில இருக்கிற ஒரு மனுஷன், நான் அருவருக்கிற ஒரு மனுஷன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் சொல்லுகிறார், தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர் அப்பா, நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாத ஆண்டவரே. அல்லேலூயா. என் சரீரத்துக்கு வாதையை கொண்டு வரவும் உம்மால முடியும், அவைகளை மாற்றுவதற்கு உம்மாலே ஆகும் ஆண்டவரே. ஏனால் நீ சிருஷ்டித்தவர், நீ உருவாக்கினவர், நீ சகலவற்றையும் செய்கிறவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என் நேசர் ஆண்டவரே, நீர் என்னை மீட்டுக் கொண்டது உம்முடைய தயவு ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, அப்பா நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. தன் பாதைகளை நெய்யினால் கழுவின ஒரு மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அப்பா நீர் படைத்தவர், நீ சிருஷ்டித்தவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என்னை மீட்டது உம்முடைய தயவு, நீர் என்னை நீதிமானை மாற்றினது உம்முடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லார் கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நம்ம சொல்லுமாமே, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனதே ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதே.
உமக்கு முன்பாய் நான் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதன். உம்முடைய அன்பினால உமக்கு முன்பாய் நான் நிற்க பண்ணியிருக்கிறேன் அப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லார் கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, யோபு அறிக்கை செய்தார். ஹல்லேலூயா. 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வேதம் சொல்லுது, யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பேசுகிறேன், ஆண்டவரே நான் உங்களிடத்துல தயவாய் கேட்கிறேன், நான் பேசுகிறேன் ஆண்டவரே, நான் என்னை அருவருக்கிறேன், நான் சாம்பலிலும் தூளிலும் இருக்கிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்பா. ஆண்டவரே, அது உம்முடைய தயவு. நான் நீதிமானா இருப்பதற்கு, சன்மார்க்கனா இருப்பதற்கு, நான் ஐஸ்வர்யமானா இருப்பதற்கு அது உம்முடைய கிருபை நீர் கொடுத்ததப்பா. ஆண்டவர் அதை நினைத்துதான் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார். வேதம் அதான் சொல்லுது, இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு இழந்ததை கொடுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவ்வளவு பெரிய மனிதன் தாழ்த்தினார், தன் அகந்தையை விட்டார், பெருமையை விட்டார். உமக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லப்பா. ஹல்லேலூயா. அதே தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தவர். அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்தவர், அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை நீதிமானாய் மாற்றின ஒரு தெய்வம். அப்பா உமக்கு நன்றி. நான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதன், எல்லாம் நீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எல்லாம் நீர் ஆண்டவரே. எல்லாம் சொல்லும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாம் நீர், என் குடும்பத்தில எல்லாம் நீர், என் வீட்டில எல்லாம் நீர், என் வேலையில எல்லாம் நீர். ஹல்லேலூயா. என் ஞானத்தில கூட நீர் கொடுத்தது ஆண்டவரே, எனக்கு கொடுத்தது எல்லாம் நீர் ஆண்டவரே. என்னால் சுயம் அல்ல, என் சுயம் அல்ல, என் பலன் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீர், எல்லாமே நீர் ஆண்டவரே. அதை நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன். உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உண்மை ஆராதிக்கிறேன் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டின தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை முழு இதயத்தோடு துதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியான நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தர்